ஹாய் வீவர்ஸ், ஹலோ டு எவ்ரி ஒன். இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுறது வந்து எஸ்பிஓ ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன். இது வந்து ஒரு பார்ட் டைம் ஜாப்ஸ் கம்பெனிங்க. இந்த கம்பெனியில் வந்துட்டு உங்களுக்கு ஆன்லைன் நாலேஜ் இருந்தால் போதும், இங்கிலீஷ் நாலேஜ் கொஞ்சம் இருந்தால் போதும், நீங்களும் இந்த ஜாப்ஸ் வந்து பண்ணலாம். இது வந்துட்டு வீட்டிலேருந்தே நம்ம மொபைல் மூலமாக பண்ணக்கூடிய ஒரு ஜாபுங்க, லைஃப் டைம் ஜாபுன்னு சொல்கிறாங்க. இந்த ஜாப்ஸ்க்கு வந்துட்டு உங்கள்கிட்ட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் இந்த மாதிரி ஆன்லைன் பிளாட்ஃபார்ம், சோஷியல் மீடியாஸ் அக்கௌண்ட் இருந்தால் போதும், நீங்களும் இந்த ஜாப் பண்ணுறதுக்கு தகுதியானவங்க. இதில் வந்துட்டு நிறைய கற்றுக்கலாம். ஆன்லைன் மார்க்கெட்டிங் ப்ரோக்ராம் பற்றி நம்ம நிறைய கற்றுக்கலாம். லேர்ன் பண்ணுறதுக்கும் ஏர்ன் பண்ணுறதுக்கும் இந்த கம்பெனி வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதில் வந்துட்டு கண்டென்ட்டாவோ இல்லை இன்ஃப்ளூயன்சராகவோ இல்லை சோஷியல் மீடியா மார்க்கெட்டாவோ இந்த மாதிரி வேரியஸ் ஜாப்ஸ் வந்து நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ரொம்பவே ஈஸியாக கம்மியான டைமில் நிறைய ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு ஜாப்ஸாக வந்து இது இருக்குது. இந்த கம்பெனியில் வந்துட்டு அவங்க சொல்லக்கூடிய ஒரு பொருளுக்கோ இல்லை ஆப்ஸ்க்கோ இல்லை அவங்க சொல்லக்கூடிய எந்த ஒரு ப்ராடக்ட்க்கோ வந்துட்டு நம்ம விளம்பரப்படுத்தணும். அதுதான் முக்கியமான நோக்கம். அப்புறம் அதன் மூலமாக சேல்ஸ் நடக்கணும். இதன் மூலமாக மக்கள் வந்துட்டு அவங்க ஒரு பிராண்டை வந்துட்டு ஒரு பொருளை வந்துட்டு நம்ம பிராண்ட் பண்ணணும், மார்க்கெட்டிங் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இதன் மூலமாக வந்துட்டு நம்மளுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிது. நம்மளே சொந்தமாக ஒரு தொழில் தொடங்குறதுக்கோ இல்லை சொந்தமாக இது பண்ணுறதுக்கோ வந்து இந்த கம்பெனி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. லிங்க்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நன்றி. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும், கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப். ஹலோ டு எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து பார்த்தோம்னா பனங்கிழங்கு. பனங்கிழங்கு வந்துட்டு இந்த சீசனில் கிடைக்கக்கூடிய ஒரு சீசனல் ஃபுட்டு. இது வந்துட்டு ஒரு பனைமரம் வந்துட்டு ஒரு கற்பக விருட்சம் சொல்லுவாங்க. இந்த பனைமரம் வந்துட்டு பனை ஓலை, பனைமரம், இந்த பனைமரத்துலேருந்து கிடைக்கக்கூடிய எல்லாமே வந்துட்டு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிற ஒரு ஃபுட்டாக இருந்தாலும் சரி, இல்லை சாமானம் செய்யக்கூடிய ஒரு பொருளாகவும் பயன்படுது. இந்த பனைமரம் வந்துட்டு முளைப்பயிர்னு சொல்லலாம். ஏன்னா இதை விதையை புதைச்சி வச்சா அதுலேருந்து முளைக்கக்கூடிய இதுதான் வந்துட்டு பனங்கிழங்கு. ஸோ அதை வந்துட்டு பனங்கிழங்குன்னு சொல்கிறத முளைப்பயிர்னு சொல்லலாம். இந்த பனங்கிழங்கு வந்துட்டு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதை அரைச்சி மாவாகவும் யூஸ் பண்ணுவாங்க, இல்லை வேக வச்சு அப்படியேவும் சாப்பிடுவாங்க. எப்படி எடுத்துக்கிட்டாலுமே அதனோட பெனிஃபிட்ஸ் மட்டும் மாறாது. இது வந்து ஒரு சீசனல் ஃபுட்டாகவும் இருக்குது. இப்போ சீசனில் நிறைய கிடச்சிட்ருக்கு. இதில் வந்துட்டு பனங்கிழங்கு வந்துட்டு நார்ச்சத்து, ஃபைபர் வந்து அதிகமாக இருக்குது. இது வந்து குடல் இயக்கத்தை வந்து சீராக வச்சுருக்கிறதுக்கு பயன்படுது. இரத்த கொழுப்பு கட்டிகள் உருவாவதை வந்து தடுக்கிறதுக்கு பயன்படுது. அப்புறமா ஹார்ட் டிசீஸ் வந்து தடுக்கிறதுக்கு இது பயன்படுது. அப்புறம் சர்க்கரை அளவை நிர்வகிக்க, பிளட் சுகர் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும், அப்புறம் சிறுநீரகத்தை பாதுகாக்கவும் வந்து இந்த பனங்கிழங்கு பயன்படுதுன்னு சொல்லுவாங்க. யூரின் இன்ஃபெக்ஷன் இருக்கிறவங்க இந்த பனங்கிழங்கு வந்து ரெகுலராக எடுக்கும்போது யூரின் இன்ஃபெக்ஷன் தானாகவே போயிடுன்னு சொல்கிறாங்க. இதில் இருக்கிற விட்டமின்ஸ் வந்து பார்த்தோம்னா இரும்பு, பாஸ்பரஸ், கால்சியம், கொழுப்பு, புரதம், நார்ச்சத்து, கார்போஹைட்ரேட், இது எல்லாமே வந்துட்டு இந்த பனங்கிழங்கில் இருக்குது. இது வந்து உடம்புக்கு வந்து குளிர்ச்சியை தரதால் எல்லா ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இதில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதில் வெயிட் லாஸ் பண்ணுறவங்களும் சாப்பிட்லாம், இல்லை வெயிட் கெயின் ஆகிறதுக்கும் சாப்பிட்லாம். எப்படி எடுத்துக்கிட்டாலுமே உடம்பை ஃபிட்டாக வச்சுக்கிறது தான் வந்து இந்த பனங்கிழங்கு வந்து பயன்படுது. இதில் வந்துட்டு சுகர் இருக்கிறவங்க ரெகுலராக சாப்பிடும்போது இன்சுலின் வந்துட்டு நல்லா ப்ரொடியூஸ் பண்ணணுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து உடலை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கும், இரும்பு சத்து, அப்புறமா மேக்ஸிமம் லேடிஸ் வந்து இது சாப்பிடும்போது கர்ப்பப்பை வந்துட்டு ஸ்ட்ரென்தன் ஆகும்னு சொல்கிறாங்க. இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணுறதுக்கும், அப்புறம் எலும்புகளை வலுப்படுத்துறதுக்கும் வந்துட்டு இந்த பனங்கிழங்கு வந்து பயன்படுது. ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து நிறைய இருக்கிறதால உடம்பு மாரடைப்பு, பக்கவாதம் இதெல்லாம் வராமல் தடுக்குது. அப்புறம் குழந்தைங்களுக்கு வந்துட்டு இது
கொடுக்கும்போது ரொம்ப ஊட்டச்சத்து இருக்கிற உணவாகவும் இருக்குது. அப்புறம் 100% இது வந்துட்டு மண்ணுலேருந்து பொழைச்சி வரதில் ஆர்கானிக்காகவும் இருக்குது. இது வந்துட்டு அரைச்சி மாவாக வச்சு இது கஞ்சியாகவும் கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. அப்புறம் இதை தேங்காய் பால் சேர்த்தும் சாப்பிட்லாம். எப்படி சாப்பிட்டாலுமே வந்துட்டு பெண்களுக்கு கர்ப்பப்பை அதனோட உள்ளுறுப்புகள் வந்துட்டு ஸ்ட்ரென்தன் ஆகும்னு சொல்கிறாங்க. அப்புறம் வயிறு சம்மந்தமான எல்லா பிரச்சனையும் தீரும்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்துட்டு பிளட்டு வந்துட்டு இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறவங்க இல்லை ரெகுலர் பண்ணுறதுக்கும் இது பயன்படுதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் 1 வருஷம் வச்சுருந்தாலுமே இது கெடாது. இந்த பனங்கிழங்கு பொடி வந்து கெடுறது இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்துட்டு இது லூஸ் மோஷன் இல்லை மோஷன் வராமல் கஷ்டப்படுறவங்க இந்த பனங்கிழங்கு வந்து சாப்பிட்டு வந்தால் இந்த பிரச்சனை தீரும்னு சொல்கிறாங்க. உடலை குளிர்ச்சி பண்ணுறதால நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நிறைய சாப்பிட்டு பயனடைங்க. நன்றி.